டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சிவாஜி கணேசன் நடித்த படங்களில் கடைசியாக வெற்றி விழா கேடயம் எந்த படத்துக்கு வாங்கினாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் நடித்த படங்களில் அவர் கடைசியாக வெற்றி விழாவில் கேடயம் வாங்கிறதுன்னா அது ஜல்லிக்கட்டு படத்தில் தான். அந்த படத்தினுடைய விழாவின் போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடமிருந்து அவர் கேடயம் பரிசு பெற்றார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இன்டர்வியூ நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கே அவர் வரமாட்டார். அப்படி இருக்க சாய் விசித்ரா நேர்காணலில் அவர் எப்படி இடம் பெறுவார்னு எதிர்பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் படங்களுடைய ரீமேக் குறைஞ்சிட்டே வருது, இதற்கு காரணம் என்னன்னு சந்தோஷ் மாம்பழத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னால் ஏதோ வாரத்துக்கு 3 படங்கள் ஹாலிவுட்லேருந்து தமிழில் ரீமேக் ஆன மாதிரி நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்படி எத்தனை படங்கள் தமிழில் ஹாலிவுட் படங்கள் ரீமேக் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்ஐகே படம் அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது உண்மை தகவலான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்ஐகே திரைப்படம் இந்த மாதம் வெளியாக போவதில்லை என்பதும் அடுத்த ஆண்டு தான் அந்த படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும் உண்மைதான். எம்எஸ் சுப்புலட்சுமி தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். தமிழ் சினிமாவுலகின் பிதாமகர் என்று இன்று வரை அழைக்கப்படுகின்ற இயக்குனர் கே சுப்பிரமணியம். அவருடைய சேவாசனம் படத்தில் தான் எம்எஸ் சுப்புலட்சுமி அறிமுகமானார். அந்த படத்தை தொடர்ந்து சகுந்தலை, சாவித்திரி, மீரா ஆகிய 3 படங்களில் அவர் நடித்திருக்கிறார். இதில் சகுந்தலை, மீரா ஆகிய 2 படங்களும் எல்லிசா டங்கனால் இயக்கப்பட்ட படங்கள். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் என அந்த காலத்து நடிகர்கள் யாராவது ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் படம் நடிச்சிருக்காங்களான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகிய 3 கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் யாரும் படம் தயாரிக்கலை. அதனால் அந்த நடிகர்கள் யாரும் அப்படிப்பட்ட படங்களில் நடிக்கலை. டைரக்டர் ஹரி, பேரரசு இவங்க 2 பேரில் யார் பக்காவான கமர்ஷியல் டைரக்டர்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹரி, பேரரசு 2 பேருமே பக்காவான கமர்ஷியல் டைரக்டர்கள் தான். மியூசிக் டைரக்டர் டிஆர் பாப்பா அவர்களை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அவர் ரஜினி, கமல் படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு தவிர சிங்கள மொழி படங்களுக்கும் இசையமைத்தவர் தான் டிஆர் பாப்பா. கலைஞர் கருணாநிதிக்கும் அவருக்கும் இடையே மிக நெருக்கமான உறவு இருந்தது. அதன் காரணமாக தான் கலைஞர் கருணாநிதி கதைவசனம் எழுதிய பல படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு டிஆர் பாப்பாவை தேடி வந்தது. எம்ஜிஆர், சிவாஜி உட்பட பல முக்கியமான கதாநாயகருடைய படங்களுக்கு இசையமைத்திருக்கின்ற டிஆர் பாப்பா ரஜினி, கமல் படங்களுக்கு இசையமைத்ததில்லை. நடிகர் பிரபு கடைசியாக ஹீரோவாக நடித்த படம் எது? அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிரபு கதாநாயகனாக நடித்த கடைசி திரைப்படம்னா அது குஸ்தி திரைப்படம் தான். அந்த படத்தில் அவரோடு இன்னொரு கதாநாயகன் நடித்திருந்தவர் கார்த்திக். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு ஆரம்பத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அவ்வளோ எளிதாக கிடைத்ததாக சொல்ல முடியாது. கடுமையான போராட்டத்துக்கு பின்னால் தான் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளரானார். அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் ஜெனோவா. அந்த படத்துடைய கதாநாயகன் எம்ஜிஆர். அவருக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் எதுவுமே பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஒரு இசை உதவியாளராக அவரை பார்த்தது தான். ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன். அதனால் எம்ஜிஆரால் ஒரு ஆஃபீஸ் பாய் தன்னுடைய படத்துக்கு இசையமைப்பது ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. அதையெல்லாம் தாண்டி அந்த படத்திலே எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளராக அறிமுகமானார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். கதாநாயகனை வேண்டுமானால் மாற்றுவேனே தவிர இசையமைப்பாளரை மாற்ற மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருந்ததுனால்தான் அந்த படத்திலே இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. ஷியான் ரோல்டன், சாம் சிஎஸ், சாய் அபியங்கர் இவங்க 3 பேரில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஷான் ரால்டன், சாம் சிஎஸ், சாய் அபியங்கர் ஆகிய 3 எனக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர்னா ஷான் ரால்டன் தான். கலைஞர் கருணாநிதி, உதயநிதி இவங்களை தாண்டி திமுகவில் சினிமாக்காரர்கள் யாராவது இருக்காங்களான்னு அருண் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. உதயநிதியை தாண்டி இப்போ திமுகவில் இருக்கிற சினிமாக்காரர்னா வாகை சந்திரசேகர் சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேரடியாக திமுகவில் உறுப்பினராக இல்லைன்னாலும் திமுக அனுதாபியாகத்தான் சத்யராஜ் இன்று வரையிலே இருக்கிறார். சித்ரா சார், நீங்கள் எழுதின கவிதைகளில் உங்களையே ஆச்சரியப்படுத்திய கவிதை எதுன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னை ஆச்சரியப்படுத்தியது நான் எழுதி எந்த கவிதையும் இல்லை. நான் கவிதை எழுதுவேன்ற எண்ணத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்கள, அதுதான் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. டைரக்டர் கேவி ஆனந்த் மறையும் போது ஏதாவது படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரான்னு இசை தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒளிப்பிரிவாளரும் இயக்குனருமான கேவி ஆனந்த் இறக்கும் தருவாயிலே அவர் எந்த படத்தையும் இயக்கி கொண்டிருக்கவில்லை. அடுத்து ஒரு படத்தை சிம்பு வைத்து இயக்குவதாக இருந்தார், அவ்வளவுதான்.
நடிகை அங்கமுத்து அவர்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து சரண் கேட்டிருக்காங்க. எஜி கிட்டப்பா, எம்கே தியாகராஜ பாகவதர், கேபி சுந்தராம்பாள் ஆகியோரோடு நாடகங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற அங்கமுத்து ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அவற்றில் உள்ள தனிச்சிறப்புன்னா படப்பிடிப்பு தளத்துக்கு எப்போதும் மாட்டு வண்டியில் தான் அவர் வருவார். கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்த அங்கமுத்து 1994ஆம் ஆண்டிலே நம்மை விட்டு பிரிந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பர்மா ராணி அவங்களுக்கு வெற்றி படமாக அமைஞ்சதான்னு சேலத்துலேருந்து சரண் கேட்டிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த பர்மா ராணி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் வெளியான போது அமையலை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், எம்எஸ்வி 2 பேரும் இணைந்த முதல் படம் எதுன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எம்எஸ் விஸ்வநாதனும் இணைந்து பணியாற்றிய முதல் திரைப்படம்னா அது பாசவலை திரைப்படம் தான். அந்த படம் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் எழுதிய முதல் படமாகவும் அமைந்தது. அவ்வளவு எளிதில் அந்த படத்துக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எம்எஸ் விஸ்வநாதன். அதுக்கு பின்னால் தான் அவருடைய தகுதியும் திறமையும் தெரிந்து அவரை பல திரைப்படங்களிலே தொடர்ந்து பயன்படுத்தினார். அந்த காலத்தில் ஒரு நடிகரோட பட விழாவுக்கு இன்னொரு நடிகர் போய் அவரை பாராட்டுறது ரொம்ப சாதாரணமாக நடந்தது. இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லையா? அதற்கு காரணம் என்னன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சினிமா உலகம் ஒரு குடும்பம் போல் இயங்கி கொண்டிருந்தது. அந்த குடும்ப உறவுகள் இப்போது விடுபட்டு போய்விட்டதாகவே நான் பார்க்குறேன். பட விழாக்கள் மட்டும் இல்லை, ஒரு படத்துடைய தொடக்க விழான்னா அங்கே பல நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்போல்லாம் இருக்கும். இப்போ ஒரு படத்துடைய தொடக்க விழா நடக்குதுன்னா அந்த படம் சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும்தான் இப்போ கலந்துக்கிறாங்க. இன்னும் சில படப்பிடிப்பு தொடக்க விழாவில் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிக்கின்ற நடிகர்லேயே பாதி பேர் வருவதில்லை. சூர்யா 47 படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிடி சேல் ஆயிடுச்சு அப்படின்னு வர தகவல் உண்மையான பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சூர்யா 47 படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னாலேயே அந்த படத்துடைய ஓடிடி உரிமைகள் விற்கப்பட்டு விட்டன அப்படின்றது உண்மைதான். நடிகை நிவேதா பெத்ராஜோட திருமணத்தை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னு சந்தோஷ் ஸ்ரீநகர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ தான் நிவேதா பெத்ராஜ் தன்னுடைய காதலரை பிரிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போ அவருடைய திருமணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களே, நிச்சயமாக அதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். மேடை நாடகங்களில் இரட்டை வேடம் போடுவது எந்த அளவுக்கு கடினமான வேலைன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சினிமாவில் இரட்டை வேடம் போடுறதை விட நாடகத்தில் இரட்டை வேடம் போடுவது என்பது மிகவும் கடினமான வேலை தான். குறிப்பாக மேக்கப்பும் உடை மாற்றம். கன நேரத்தில் உடைகளை மாற்றி ஆக வேண்டும், மேக்கப்பையும் மாற்றி ஆக வேண்டும். அப்படிலாம் செஞ்சால் தான் ஜனங்க ரசிப்பாங்க. அதனால் நாடகத்தில் இரட்டை வேடம் போடுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகை ஜோதிகாவுடைய திரை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு போராட்டமான வாழ்க்கை என்று தான் சொல்ல வேண்டும். 18 வயசில் மும்பையிலேருந்து ஒரு பொண்ணு இங்கே வந்து தமிழை கற்றுக்கொண்டு எல்லாருக்கும் பிடிச்சவா நடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஜோதிகாவை பொறுத்தவரையிலே சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதுக்காக சினிமாவில் நடிக்க வந்தவங்க இல்லை. அவங்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நடிக்க வந்தவங்க. காக்கா காக்க படத்தை நடிக்கும்போது என்னுடைய சம்பளம் 8 லட்சம் ரூபாய், ஜோதிகாவுடைய சம்பளம் 30 லட்சம் ரூபாய். என்னை போல் 4 மடங்கு அப்போ சம்பளம் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த நிலையிலும் என்னை கல்யாணம் செய்து கொள்வது என்ற முடிவில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. என்னுடைய வீட்டில் நான் அனுமதி வாங்குவதற்கு முன்னாலேயே அவங்க அப்பா அம்மாட்டெலாம் சொல்லி அதற்கான அனுமதியை பெற்றிருந்தாங்க. என்னுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் காக்கா காக்கா அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த படத்தில் நான் நடித்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஜோதிகா தான். நடிப்பில் ரஜினி சாரையும் கமல் சாரையும் ஃபாலோ பண்ணாத, உனக்குன்னு தனியாக ஒரு பாணியை அமைத்துக்கொள்ளு என்று சொல்லி என் நடிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக அமைய காரணமும் பார்த்திங்கன்னா ஜோதிகா தான். அப்படிப்பட்ட ஜோதிகா என்னுடைய மனைவியாக அமைந்ததுன்னா அது என்னுடைய அதிர்ஷ்டம்தான் என்று பல பத்திரிகை பெட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார் சூர்யா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.